பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 22, இறை வார்த்தைகள் 31 மற்றும் 32. சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை போல் உங்களை புடைக்க சாத்தான் அனுமதி கேட்டு இருக்கின்றான். ஆனால் நான் உனது நம்பிக்கை தளராதிருக்க உனக்காக மன்றாடினேன். நீ மனம் திரும்பிய பின் உன் சகோதரர்களை உறுதிப்படுத்து என்றார். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அனைவரும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து என் ஆண்டவரோடு நான் பேச போகின்றேன், அவருடைய குரலை கேட்கப் போகிறேன் என்று சொல்லி நற்கருணை நாதரை தேடி வந்திருக்கிறீர்கள். இந்த நேரத்திலே ஆண்டவர் உண்மையிலும் உண்மையுமாக உங்களுடைய குரலை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படை என்பது விசுவாசம். நம்முடைய திருச்சபையிலே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் விசுவாசத்தின்படி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். புனிதருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். ஒவ்வொருவரும் ஜெபித்தார்கள், விசுவாசத்தில் நிலைத்திருந்தார்கள். எவ்வளவோ போராட்டங்கள் வந்த பொழுதும் கூட அவர்கள் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து பெற்றுக்கொண்டார்கள். ஒரு முறை அன்னை தெரசாவிடம் ஒரு சகோதரர் கேட்டார், நீங்கள் இவ்வாறு அழுகி நாறிப்போய் இருக்கக்கூடிய சரீரங்களை எல்லாம் தொட்டு அதற்கு மருந்து இட்டு நீங்கள் குணப்படுத்துகிறீர்களே, இது எப்படி, உங்களுக்கு இந்த பலன் எப்படி கிடைத்தது என்று கேட்ட பொழுது, இந்த வல்லமை எல்லாம் இந்த நற்கருணை நாதரிடம் இருந்து வந்தது என்று சொல்லி அந்த கோயிலுக்குள் அழைத்து சென்று நற்கருணை நாதரை சுட்டி காண்பித்தாராம். ஆம் பிரியமானவர்களே, இதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு அடிப்படை. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாடி தேடி நாம் ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கு போகின்றோம், நற்கருணை நாதரை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். இந்த நாளிலும் கூட உங்களுடைய விசுவாசம் குறைந்து போய்விடாதபடி இருக்க உங்களுக்காக நான் ஜெபிக்க போகின்றேன். ஆண்டவர் சொல்லுகின்றார், உங்களுடைய விசுவாசம் ஒளிந்து போகாது என்று. ஏனென்றால் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் தந்தையிடம் பரிந்து பேசிக்கொண்டு இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நம் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நம்மோடு கூட இருக்கக்கூடிய இம்மானுவேலின் தெய்வம் ஆக இருக்கிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் சாத்தான் நம்முடைய விசுவாசத்தை குறிவைக்கின்றான். சாத்தான் நம்முடைய விசுவாசத்தை நம்மிடம் இருந்து எடுத்து போடும்படியாக அவன் சோதனைகளை கொண்டு வருகின்றான். விசுவாசத்தில் தடுமாறச் செய்கின்றான், நம்பிக்கை இழக்கும்படியாக செய்கின்றான். எனவே இந்த நாட்களிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தாய் திருச்சபையில் இருந்து லட்சக்கணக்கான பேர் வழி விலகி சென்று இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களை ஏற்கனவே சாத்தான் தன்வயப்படுத்தி கொண்டார். அவர்கள் ஜெபிக்கலாம், ஆனால் அவர்கள் பிரிவினையை கொண்டு வந்து விட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய சோதனைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தை நாம் நற்கருணை நாதரிடம் கேட்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவிடம் சொல்லுகின்றார், பாருங்கள், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை போல உங்களை புடைக்க சாத்தான் அனுமதி கேட்டு இருக்கிறான் என்று தன்னுடைய சீடர்களையும் பேதுருவையும் பார்த்து சொல்லுகின்றார். அவை எதுவும் நடக்காமல் இருக்க உங்களுக்காக நான் தந்தையிடம் மன்றாடுகிறேன் என்று ஒரு வாக்கியம் கொடுக்கின்றார். அப்படி என்றால் நீங்கள் ஜெபிக்கும் பொழுதும் இயேசு நமக்காக தந்தையிடம் மன்றாடி நமக்கு ஒரு பாதுகாப்பை தருவார் அல்லவா? அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நமக்கு பாதுகாப்பு வளையமாக இருக்கக்கூடியவர் நம்முடைய நற்கருணை நாதர். எனவே அவரை தேடி வரும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய விசுவாசை தொடங்கக்கூடியவர்களாக இருக்கின்றார். அவரே முடிக்கக்கூடியவராக இருக்கின்றார். எபிரேயர் 12:1 வாசித்து பாருங்கள். விசுவாசத்தில் ஆல்பாவும் அவரே, ஒமேகாவும் அவரே, விசுவாசத்தில் ஆதியும் அவரே, அந்தமும் அவருமே என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அழகாக
பவுலடியார் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது சொல்லுகின்றார். 2 தீமோத்தேயு 4:7 நல்லதொரு போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இதோ என்னுடைய ஓட்டத்தை முடிக்கப் போகிறேன் என்றும் அவர் விசுவாச அறிக்கையிட்டார். அன்பார்ந்தவர்களே, விசுவாச போராட்டத்தில் வெற்றி பெற்ற வீரர்களை குறித்து எபிரேயர் 11வது அதிகாரத்திலே எழுதப்பட்டு இருக்கின்றது. பழைய ஏற்பாட்டில் இருந்து அந்த புதிய ஏற்பாடு வரை எவ்வாறு அந்த விசுவாச போராட்டத்திலே வெற்றி பெற்றார்கள் என்பதை சொல்லப்பட்டு இருக்கின்றது. உங்களுக்குள்ளும் விசுவாச போராட்டம் வரும், சில சோர்வுகள் வரும், சில பலவீனங்கள் வரும், சில இழப்புகள் வரும், சில பேர் உங்களை பற்றி அவமானப்படுத்துவார்கள். எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் ஆண்டவரை தேடிக்கொண்டு இருந்தால், ஆண்டவரோடு நடந்து கொண்டு இருந்தால், ஆண்டவரோடு பேசிக்கொண்டு இருந்தால், உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியாக மாறும். உங்களுக்கு வெற்றி தருவதற்காக, உங்களுடைய விசுவாசத்தை மேன்மைப்படுத்துவதற்காக, விசுவாசத்தை அதிகரிப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த நாளில் நம்மை தேடி வந்து இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, அன்றைக்கு நெகோமிக்கு எதிராக சாத்தான் எழும்பிய பொழுது தொபியாவையும் சல்பாத்தையும் ஏவி விட்டான். ஆனால் ஆண்டவரோ நெகேமியாவினுடைய பக்கத்தில் நின்று எருசலேமின் மதில் சுவர்களை கட்டும்படியாக அவரை ஆசீர்வதித்தார். பேதுருடைய விசுவாசத்தில் ஒரு போராட்டம் வந்தது. சாத்தான் அதற்காக சதிவேலை செய்து கொண்டு இருந்த பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜெபத்திலே அதை உணர்கின்றார். எனவே தான் அவர் பேதுருவை பார்த்து சொன்னார், உனக்காக நான் ஜெபிக்க போகிறேன் என்று, தந்தையிடம் ஜெபித்து விட்டேன் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நமக்காக ஜெபித்து கொண்டு இருக்கின்றார். இந்த விசுவாச போராட்டத்திலே வெற்றி பெறும்படியாக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். ஏன் சாத்தான் நம்மை சோதிக்கிறான் என்றால், நாம் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அவருடைய பிள்ளைகள். நம் வழியாக ஆண்டவர் அநேக பேருக்கு மாற்றத்தை கொண்டு வருவார். நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய நண்பர்கள் நடுவில், வேலை செய்த இடத்தில் மற்றும் நமக்கு பழக்கப்பட்டவர்களுடைய நடுவிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாம் அவரை தேடி வருகின்றோம். சாத்தான் நம்மை எதிர்க்கும் பொழுது, நம்மை சோதிக்கும் பொழுது நாம் இயேசுவினுடைய கரத்தில் விழ வேண்டும். அதை விட்டுவிட்டு, இயேசுவை விட்டுவிட்டு நாம் பிரிந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, பேதுருவை கண்டு கொண்டு 3000 பேர், 4000 பேர், 5000 பேரை ஆண்டவர் மீட்டு ரட்சித்து திருச்சபைக்குள் கொண்டு வந்தார். எனவே தான் சாத்தான் பயப்பட்டான். திருச்சபையை கட்டினார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவின் மேலே. எனவே தான் இந்த திருச்சபை 2000 ஆண்டுகளுக்கு மேலாக அசைக்க முடியாதபடி இந்த உலகத்தில் இருக்கின்றது. இந்த நாட்களிலும் கூட ஒவ்வொரு கடவுளுடைய பிள்ளைகளுக்கு எதிராக போராட்டங்கள் வரலாம், குடும்பத்தில் பிளவு வரலாம், பிரச்சனைகள் வரலாம், சோர்வுகள் வரலாம். ஆனால் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் தான் ஒரு மீட்பை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்துவார். அன்பார்ந்தவர்களே, யோபுக்கு எதிராக ஒரு விசுவாச போராட்டம் வந்த பொழுதும், இழப்புகள் வந்த பொழுதும், நஷ்டங்களும் கஷ்டங்களும் வந்த பொழுதும் யோபு ஆண்டவரை உறுதியாக பிடித்து கொண்டு இருந்தார் என்றும் யோபு 1வது அதிகாரம் 8-11 வரை உள்ள இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. எனவே அந்த நாட்களிலும் கூட யோசுவாவுக்கு எதிராக எவ்வளவோ பிரச்சனைகள் வந்த பொழுதும் கூட ஆண்டவர் யோசுவாவோடு கூட இருந்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. இந்த நாளிலும் கூட அவர் உங்களோடு கூட இருக்கின்றார். எனவே நாம் அவரோடு இணைந்து விண்ணப்பங்களை செய்ய வேண்டும், விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும். நீங்களும் மற்றவர்களோடு சேர்ந்து மன்றாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சக்கேரியா 12:10 சொல்லப்பட்டு இருக்கின்றது, உங்கள் மீது தனது இரக்கத்தின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் அவர் ஊற்றுகிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. இந்த நேரத்திலே நீங்கள் எவ்வளவோ விண்ணப்பங்களை கொண்டு வந்து இருக்கிறீர்கள். அந்த விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நற்கருணை நாதருக்கு முன்பாக வைத்து ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை தொடுவார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே கண்களை மூடி சில மணி துளிகள் நமது நடுவில் உயிரோடும் உற்சாகத்தோடும் நன்மைகளை செய்து கொண்டு இருக்கக்கூடிய நற்கருணை நாதர் மீது கண்களை பதிய வைத்து மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே,
தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. விசுவாசத்தோடும் உம்மை நோக்கி ஜெபிக்க இந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்து இருக்கின்றீர். அநேக நாட்கள் விசுவாச குறைவோடு இருந்திருக்கின்றோம், விசுவாசம் அற்றவர்களாக வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கின்றோம். அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே, நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர். எங்களை நீர் ஆசீர்வதிக்கின்றீர். கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஜெபத்தின் ஆவியையும் எங்கள் மீது ஊற்றுகின்றீர். இந்த நேரத்திலே யார் யாரெல்லாம் என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ அவர்களை பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியானுடைய பலத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக. அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. அந்த நாளிலே சீமோனை பார்த்து சொன்னீரே, சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை போல் உங்களை புடைக்க சாத்தான் அனுமதி கேட்டு இருக்கிறான் என்று இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, ஏதோ அனுமதி கேட்டு எங்களை புடைக்க வந்திருக்கக்கூடிய சாத்தானுடைய செயல்கள் அழிக்கப்படுவதாக, சாத்தானுடைய நடத்தைகள் அழிக்கப்படுவதாக, சாத்தான் எடுக்கக்கூடிய அனைத்து தந்திரங்களும் அழிக்கப்படுவதாக, ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் மாறும்படியாகவும், ஒவ்வொரு நிமிடமும் என் ஆண்டவரோடு இணைந்து செயலாற்றக்கூடியவர்களாக உருமாறிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. யார் யாரெல்லாம் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக இணைந்து ஜெபிக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் இந்த நற்கருணை ஆராதனையில் பங்கு கொண்டு ஜெபிக்கிறார்களோ அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்குள் இருக்கக்கூடிய சாத்தானுடைய கட்டுகள் முழுவதும் அழிக்கப்படுவதாக. என் ஆண்டவருடைய கிருபையும் பலனும் கடந்து வருவதாக. இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேஸ்வருடைய மாதாவை, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.